ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷனோட மொமெண்டம் அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 1 புல்லிஸ், அதாவது ரெசிஸ்டன்ட் பிரேக். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையில அப்சைட் மூமெண்டம் டவுன் சைட் மூமெண்டம் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கும். ஃபைனலி அது ஒரு இடத்துல பிரேக் ஆகும். அதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லுவோம். அதை பிரேக் ஆகலை நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வச்சிருப்போம்னு சொல்லுவோம். அதே இப்போ புல்லிஷ்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங். இப்போ பையர்ஸ் அதிகமாக பையர்ஸ் மட்டுமே இருப்பாங்க, செல்லர்ஸே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம பைபேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது ஸ்டாக் அதுலேருந்து அப் ட்ரெண்டில் தான் போக போகுது. ஸோ நம்ம அந்த இடத்துல பையிங் பண்ணணும். பையிங் ப்ரெஷர் எங்கே அதிகமாக இருக்குதோ, இப்போ வால்யூமை செக் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல மட்டுமே அதிகமான வால்யூம் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்சைட் மூமெண்டம் போக போகுதுன்னு அர்த்தம். அது மார்க்கெட் அன்னைக்கு டவுன் ட்ரெண்டுக்கு போனாலுமே அப்சைட் மூமெண்டம் போய் தான் சேரும். நம்பர் 2 பியரிஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி பிரேக் பண்ணி மேலே போகுதோ அதே மாதிரி சப்போர்ட், அது சப்போர்ட் கீழே தான் நமக்கு சப்போர்ட்டுன்னு பேர். அது பிரேக் பண்ணுறது. அந்த சப்போர்ட்லேயே நிற்கணும். அதை தொட்டுட்டு அடுத்து ஒரு பைபேக் ஆச்சுன்னா ஒரு புல்லிஷ் வரும். அதையும் தொட்டுட்டு ஒரு பிரேக் ஆனோன்னு ஒரு பியரிஸ். ஸோ ஸ்ட்ராங் பியரிஸா இல்லை பியரிஸா இல்லை மூமெண்டமா இல்லை மூவிங்கா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கங்க. டவுன் ட்ரெண்டில் போதா இல்லை அப் ட்ரெண்டில் போதான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க. நம்பர் 3 டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம். இப்போ டைம் ஃப்ரேமில் இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே 5 hour 1 day அப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கையில் அதோட மூமெண்டம் கிளியராக தெரியும். அதாவது இப்போ 1 hour 1 day சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் மூமெண்டமாக இருக்கும். அதே 5 minutes பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ நம்ம எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ வீக்லி ட்ரேடர், அதாவது ஓஎல்னா வச்சு விற்கிறவங்களுக்கு தான் அப்ட்ரேட் அப்படின்னா 1 day சார்ட்டை பார்ப்பாங்க. ஸோ நம்ம இன்ட்ரா டே பண்ணுறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட டைம் ஃப்ரேமையும் யூஸ் பண்ணணும். ஆனால் அப் ட்ரெண்ட் ஆகுதா டவுன் ட்ரெண்ட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணும். அதனால் 1 day சார்ட்டை பார்க்க வேணாம்னு சொல்லலை. ஸோ நம்ம 1 minute 5 minutes யூஸ் பண்ணுவோம். அதான் நமக்கு ட்ரெண்ட். ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ அதான் நமக்கு முக்கியம். ஓவராலாக அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டானு பார்க்கணும். நம்பர் 4 ட்ரெண்ட் ஃபார் ஓவர் ஆல். இப்போ ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்சைட் மூமெண்டம் அந்த இடத்துல பிரேக் பண்ணுதுன்னா ஸோ நீங்கள் அப்சைட் மூமெண்டம் சைடு போகலாம். அது இல்லை இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்குது, ஸோ நம்ம இன்னும் இறங்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி செல்லிங் பண்ணலாம். செல்லிங் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த இடத்துல அதை ட்ரெண்டு மாறி அப் ட்ரெண்டாக ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கவங்களும் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் ட்ரெண்டு மாறுற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த இடத்துல வெரி டேஞ்சர். ஸோ மணி அந்த இடத்துல பிரேக் பண்ணி அதிகமாக லாஸ் இல்லை ஆப்போசிட் ட்ரெண்டில் போச்சுனாலும் அதிகமாக ப்ராஃபிட்னு வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டாக்கிங் ஆகக்கூடாது. ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தான் உங்களோட கன்ஃபர்மேஷன். இப்போ புல்லிஷ் அண்ட் பியரிஷை பார்ப்போம். சார்ட்டில் இது அசோகா லைலாண்ட். இப்போ புல்லிஷ்னு பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. அதாவது இது நவம்பர். இந்த இடத்துல ஒரு கேண்டில்ஸ்டிக் பாருங்க, அதோட வால்யூம் கேண்டில்ஸ்டிக் பெருசா இருக்கிறதுனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓவராலா அப் ட்ரெண்ட் மூமெண்டம் தான் அது போகுது. அது பிரேக், இதான் சப்போர்ட் லெவலுங்கிறது. இதுதான் இருந்ததுக்கு சப்போர்ட் இப்போ. ஸோ அடுத்த சப்போர்ட் இது, நெக்ஸ்ட் சப்போர்ட் இது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் அடுத்த ட்ரெண்ட் இந்த இடத்துல சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ அதை தொட்டுட்டு அடுத்த அப்சைட் மூமெண்டம் போயிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ டுமாரோ 90 ரூபாய் இருக்குது. 90 ரூபாய்க்கு கீழே ஓப்பன் ஆகுது இந்த மார்க்கெட். அப்படி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் 89 ரூபாய்க்கு வருதுன்னா ஸோ நம்ம செல்லிங் பண்ணலாம். கன்ஃபார்ம் செல்லிங் தான். ஸோ நோ டவுட் ஒரு 875 ஒரு 2 ரூபாய் டார்கெட் வைக்கலாம், இல்லாட்டி 1 ரூபா 1 ரூபா 50 பைசா. ஸோ டார்கெட் நம்ம செட் பண்ணலாம். இதே தான் சேம். இப்போ இது
5 மினிட் சார்ட்டை நம்ம பார்ப்போம். அது வந்து இந்த இடத்த மட்டும் ஒரு டவுன் ட்ரெண்டாக காமிக்கும். இந்த இடத்துல ஃபாலோ ஆகுற ட்ரெண்டு இதுதான் ட்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், இங்கே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், இங்கே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், இங்கே ஒரு பிரேக். ஸோ டோட்டலாக அது வந்து செல்லிங் ப்ரெஷர் சைட் போயிருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கக்கூடாது. இது வந்து ஒரு அப்சைட் மூமெண்டம். ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணி கீழே போயிருக்குது. ஆனால் இது வந்து சப்போர்ட் லெவல். முன்னாடியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், இப்போ ஜூம் அவுட்டில் பார்ப்போம். இது ஒரு சப்போர்ட் லெவல், அதே பிரேக் பண்ணிடுச்சு. இது வந்து அடுத்த சப்போர்ட் லெவல், இதுதான் அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ அது தொட்டுட்டு அப்சைட் தான் அகைன் போயிருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். செல்லிங்கும் போகுது. இதுதான் செல்லிங் ப்ரெஷருங்கிறது. ஸோ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டாக் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.